ஃப்ரெண்ட்ஸ், கரூர் சம்பவத்தை இந்த ஆங்கிளையும் பாருங்க அப்படிங்கறத நான் நேத்துல இருந்தே வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். தாவேகா நண்பர்கள், வழக்கறிஞர்கள் யாரா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல கேஸ் போடும்போது இந்த ஒரு ஆங்கிள் கண்டிப்பா நீங்க பேசியே ஆகணும். அதாவது ஸ்பாட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு இடையில ஆம்புலன்ஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கறத அந்த கேள்வி. ஆக்சுவலி 40 பேருமே ஹெல்த்தியா இருந்தவங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவங்க ஐசியூ பேஷண்ட்லாம் கிடையாது, நல்ல ஹெல்த்தியான ஆட்கள். அப்போ இதயம் ஒரு அதிர்வுக்கு போகும்போது தற்காலிகமாக நின்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இம்மீடியட்டா முதலுதவி கொடுத்தா அவங்கள காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என் சைட்ல இருந்து நான் பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவங்களை நீங்க ஆம்புலன்ஸ்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமே இம்மீடியட்டா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணும். அந்த நெஞ்சு அமுக்கிறது அட்லீஸ்ட் 120 தடவை அவங்க செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துருக்கணும். எவ்ரி 30 கம்ப்ரெஷனுக்கு ஒருக்க பிரீத் கொடுத்துருக்கணும். கையில் ஒரு ஐவி லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ், ஹார்ட்டை திருப்பி துடிக்க வைக்கிறதுக்கு மெடிசின்ஸ் இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஷாக் தேவைப்படுதாங்கிறத பார்த்து ஹார்ட்டுக்கு ஷாக் கொடுத்துருக்கணும். ஒருவேளை ஷாக் கொடுக்குற அளவுக்கான ஃபெசிலிட்டி அந்த ஆம்புலன்ஸில் இல்லை, அதை ஏசிஎல்எஸ் ஆம்புலன்ஸாக இல்லை, ஒன்லி பிஎல்எஸ் ஆம்புலன்ஸ் தான் அப்படின்னா அட்லீஸ்ட் சிபிஆரும் பிரீத்துமாவது கண்டினியூஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஐவி லைனாவது போட்டிருக்கணும். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பார்த்த நிறைய டெட் பாடிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐவி லைன் கூட இல்லை. ஃப்ரெஷ்ஷாக ஸ்பாட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆம்புலன்ஸில் வச்சு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலையா அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஒரு பேஷண்ட் ரிவர்ட் பண்ணுறதுக்கே ஒரு டாக்டர் 4 நர்ஸ் மினிமம் தேவைப்படும். அப்படிங்கிற பட்சத்தில் 30 டாக்டர்ஸும் 120 நர்ஸஸும் தேவைப்படுவாங்க. எதுக்காக ஜிஹெச்சுக்கும் அமராவதி ஹாஸ்பிட்டல் மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க? ரிமைனிங் ஹாஸ்பிட்டலில் நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அட்டென்ஷன் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ரெட் கேட்டகரி சீரியஸ் பேஷண்ட், இவங்க இம்மீடியட்டா அட்டன் பண்ணணும். இது நடந்துச்சா அப்படிங்கிறது செகண்ட் கேள்வி. அடுத்து மூணாவது, ஒரு வீடியோவில் நான் நோட் பண்ணேன், மார்ச்சுரிக்கு கொண்டு போன ஒரு பேஷண்ட் திருப்பி உயிரோடு இருக்கிறதா சொல்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ள திருப்பி எடுத்துட்டு வராங்க. அப்போ டெத்தை எப்படி டிக்ளேர் பண்ணாங்க? 12 லீட் இசிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசிஜி எடுக்கணும். அந்த இசிஜியில் ஹார்ட்ல எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இசிஜி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 12 லீட் இசிஜியில் எந்த ஒரு சிம்டம்ஸுமே, ஒரு ஹார்ட்ல எந்த ஒரு மூமெண்ட்டுமே தெரியல அப்படின்னா தான் டெத்தை டிக்ளேர் பண்ணணும். வந்த உடனே கரோட்டிட் பல்ஸ் மட்டும் பார்த்துட்டு டெத்துன்னு நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சைட்ல இருந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறது. இதுல எங்கேயாவது மிஸ்டேக் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இறப்பு விகிதம் கூடட்டுங்கிறதுக்காக சிகிச்சை ஒழுங்கா கொடுக்காம விட்டுட்டாங்களா அப்படிங்கறதான் நம்ம சைட்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி. இதை நீங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து நின்று இந்த கொஸ்டினை நீங்களும் பண்ணணும். தேங்க்யூ.